ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்ன தான் அசைவம் நம்ம விரும்பி சாப்பிட்டாலும் சைவம்னு வந்துட்டால் சாம்பார் தான் பெஸ்ட்டு மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டும் கூட. அப்படிப்பட்ட சாம்பாரை வீடே மணக்க மணக்க நெய் மணத்தோடு செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்போ இந்த சாம்பார் ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் துவரம் பருப்பு சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். இன்றைக்கி நான் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது சரியாக ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இது கூட தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பை நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. அடுத்ததாக இது கூட நம்ம பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு அளந்து சேர்த்ததுக்கு நான் இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்க்கும்போது எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, துவரம் பருப்பை வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தாலுமே குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு பருப்பை வேக வைக்கும்போது எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால குக்கரில் தண்ணி பொங்கி வெளியில் வராது. இப்போ பருப்பு நல்லா வேகட்டும். ஒரு 3 விசில் விட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 3 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் குக்கர்லேருந்து ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டு பாருங்கள். நல்லா பருப்பு இந்த அளவுக்கு குலைவாக வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சாம்பாருக்கு தேவையான பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. 3 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டி போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரி வரணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வெங்காயம் வெந்து வந்தாலே போதும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கி ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்ததாக இது கூட தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியையும் வதக்கிக்கணும். ரொம்ப மசிய வதக்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக வதக்கினா போதும். பாருங்கள், இப்போ தக்காளியுமே ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம சாம்பாருக்கு சேர்க்க போகிற காய்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு முள்ளங்கி, 4 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா தக்காளி வெங்காயத்து கூட சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்க விட்டுக்கலாம். காயெல்லாம் வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்போது காய் எல்லாமே சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வதக்கும்போது காயை முழுசாக வதக்கிடக்கூடாது. ஒரு அரை வேக்காட் அளவுக்கு வதங்கினா போதும். அதனால் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்டாச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ காய் எல்லாமே ஓரளவுக்கு அரை வேக்காடாக வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இந்த சமயத்தில் வதங்கினா போதும். இப்போ சாம்பாருக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட பெருங்காயம் பவுடராக இல்லாமல் பெருங்காயம் கட்டியாக இருந்தால் ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கும் போதே அந்த பெருங்காய கட்டியையும் சேர்த்து வதக்கிக்குங்க. அப்போ பெருங்காயம் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துடும். அவ்வளோதான், மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. சாம்பாருக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ மசாலாவையெல்லாம் காயோடு சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மசாலா எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கியாச்சு.
இந்த சமயத்தில் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் சரியாக இருக்கும். இப்போ தண்ணியை நல்லா காயோடு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சமயத்தில் திரும்பவும் கரண்டி போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் ஏற்கனவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து இந்த புளியை 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு நல்லா அந்த புளி கரைசலை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தண்ணி சேர்த்து காய வேக வச்சுட்டதுனால 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து புளி கரைசலை கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்த பிறகு நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் நல்லா கொதித்து வரணும். பருப்பு சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு சாம்பாரை கொதிக்க விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடியில் அடிப்படிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துருக்க கொத்தமல்லியை நல்லா கரண்டி போட்டு சாம்பாரோடு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக சாம்பார் இன்னும் வாசனையாக மணமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நெய் மணக்க மணக்க சாம்பாரோட வாசனையாக தான் இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான சூப்பரான சாம்பாரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை சாதம், தோசை, இட்லி எது கூட சேர்த்து சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.